ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மெஹந்தி கிளாஸில் வந்து நம்ம கோன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து செலோ ஷீட் எடுத்துகிட்டு நான் வந்து 2ஆ ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 2ஆ ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் அப்புறம் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ இந்த கரெக்டாக எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சைடில் அப்படியே 2ஆ மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 4ஆ வந்து மடிக்கிறேன் நான். ஸோ 4ஆ மடிச்சுட்டு திரும்ப அகைன் நம்ம திரும்பவும் மடிக்க போகிறோம். ஸோ அந்த கார்னரில் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா ஒரு ஈஸ் எது ஷேப் இல்லாம உங்களுக்கு கரெக்ட்டா வரும். சாரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7x5 மாரி வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சைஸ் வேணும்னா. அ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டு பண்ணி அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு, இப்போ இந்த ஒரு பீஸ எடுத்துட்டு, இப்போ வந்து இந்த தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? இத வந்து அந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து கட்ட விரல வந்து வச்சுக்கிட்டு, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரோல் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ரோல் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பிராக்டிஸ் கொஞ்சம் சும்மாவே நீங்க பண்ணி பாருங்க. அப்ப தான் வருதா என்னான்ட்டு ஒரு சும்மா ரஃப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, இந்த பேப்பர் ஷீட்ட வச்சுட்டு. இது ஒண்ணும் ஆகாது. ஸோ நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது. இந்த மாரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ இத அப்படியே வச்சுட்டு நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா பின் வச்சுட்டு கூட நீங்க வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பின்னுடைய சைஸ் வந்து 38, 0.38, 0.5, 0.2 வரலையும் இருக்கு. ஸோ நீங்க பென் வச்சு பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் பென் வச்சு பண்ணல நானு. ஆனா எனக்கு கரெக்ட்டா அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. அ கொஞ்சம் நல்லா அந்த ஷார்ப் வர மாரி கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இல்ல லைட்டா பின் வச்சுக்கிட்டு நீங்க அத வச்சு சுத்தினா கூட அதுக்கப்புறம் நீங்க எடுத்துடலாம் நீங்க. வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேணானாலும் நீங்க அப்படியே விட்டுடலாம். ஸோ இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ரோல் பண்றேன். ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். வீடியோஸ் வந்து நான் வந்து எந்த ஒரு ஸ்கிப்பிங் பண்ணல. ஸோ கரெக்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பின் அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு பின் வச்சு நம்ம வந்து லைட்டா நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. அந்த ஷார்ப் வர மாரி பண்ணிக்கிட்டு, அத அப்படியே கொஞ்சம் அப்படியே நல்லா இன்னமும் கொஞ்சம் நல்லாவே சுத்திக்கிட்டு, டேப்ப வந்து சுத்தப் போறோம் நம்ப. டேப்ப வச்சுட்டு அந்த கார்னர் பகுதிக்கிட்ட நம்ம வந்து டேப்ப லைட்டா வந்து கட் பண்ணி அந்த இடத்துட்ட வச்சுட்டு, அத அப்படியே வந்து சுத்தி விட்டோம்னா, நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிடும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்ப இந்த கிராஸா இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கிட்டலாம் நம்ம வந்து எந்த இடம் கேப்லாம் இருக்க மாரி தெரியுமோ, அதெல்லாம் வந்து டேப் வந்து ஒட்டிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு, நீங்க அந்த இடத்துட்ட வந்து டேப் ஒட்டுனாவே தெரியும். ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே. இப்ப பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணியாச்சு. இதுதான் இவ்ளோ தான் நம்மளுக்கு வந்து கோனுடைய ஷீட்டு. ஸோ இதே மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எத்தன பெப்பர்ஸ் வந்துச்சுன்ட்டு பார்த்துருப்பீங்க நீங்க. இப்போ வந்து ஹென்னா பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஹென்னா பவுடர் வந்து 30 கிராம் எடுத்துக்கலாம். நான் வந்து 30 கிராம் பவுடர் எடுத்திருக்கேன் ஹென்னா பவுடரு. அதுக்கப்புறம் சுகர் வந்து 12 கிராம் 12 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். 12 கிராம் 10 எம்எல் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். தனியா எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். ஏன்னா மெஷர்மென்ட் நான் அளவு பார்க்க முடியல. கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து வேணுனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோஸ்க்காகவே உங்களுக்காக நான் வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணுன்ட்டு, வந்து நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ லெமன் ஜூஸ் வந்து விட்டுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல்ல ஒரு பாக்ஸ்ல நீங்க இது மாரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிகாஷன் தண்ணி இருக்கு இல்லையா? நமக்கு டீயோடைய வடிகட்டி. ஸோ அதையுமே நம்ம ஊத்திக்கலாம் தண்ணிக்கு பதில் நம்ப. ஸோ இத மாரி நான் கொஞ்சம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி நான் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஊத்திக்கலாம் நம்ப. எசென்சியல் ஆயில் வந்து ஊத்திக்கணும். இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸிங் பார்த்துக்கலாம் நம்ப. இப்ப நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ வந்து நான் வீடியோஸ்க்காகவே வந்து இது மாரி நான் வந்து மிக்ஸ் பண்றது காமிச்சுட்ருக்கேன். ஸோ நெறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய மெத்தட் வந்து நான் கத்துக்கினது வந்து இப்படி தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோன் வந்து ஒரு 8 கோன் கிட்ட வரும். கிட்டத்தட்ட 30 கிராம் பவுடர் எடுத்தீங்கன்னா, 8 கோன் கிட்ட வரும். ஸோ எனக்கு வந்து இது பிராக்டிஸ் கோன் வந்துன்றதுனால, நான் உங்களுக்கு இது பிரைடல் கோனுக்கு வந்து இது அப்படியே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிராக்டிஸ் கோனு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் ஆயில் வந்து ஊத்திக்கிறேன் நானு. எசென்ஷியல் ஆயில் வந்து 10 எம்எல் நீங்க ஊத்திக்கலாம். 30 கிராமுக்கு 10 எம்எல் ஊத்திக்கலாம் நீங்க. ஸோ கலர் வந்து என்னுடைய கோன் கலர் வந்து இங்கத்தி பவுடர் அது. ஹென்னா பவுடர். ஸோ அப்படி தான் அந்த கலர் இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து ஒண்ணும் இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பிராக்டிஸ் கோனுன்றதுனால கொஞ்சம் லிக்விட் பேஸ்ல இருக்க மாரி நான் எடுத்துக்கிட்டேன் நானு. இத நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கவர் பண்ணி வைக்க போறோம். நீங்க ஓவர் நைட்டும் விட்டுக்கலாம் நீங்க.
ஓவர் நைட் விட்டுக்கலாம். 8 ஹவர்ஸ் டூ 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் அந்த மாரி கூட நீங்க விட்டுக்கலாம். ஓவர் நைட் விட்டீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து டார்க்கா கிடைக்கும். ஸோ பிரைடல் கோன்லாம் வந்து நைட்டு ஃபுல்லா வந்து விடுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க வந்து அப்படியே ஃபுல்லாவே விட்டுக்கலாம் நீங்க. நைட்டு ஃபுல்லா. இப்போ ஈவினிங் நீங்க இது மாரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு, அதுக்கப்புறம் காலையில நீங்க பேக் பண்ணலாம் நீங்க, கோனோடயே. ஸோ இத பார்த்தீங்கன்னா, இத அப்படியே வந்து கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே நம்ப. இந்த மாரி டேப் இருக்கு இல்லையா? அந்த ஷீட் வந்து நம்ம வந்து கடையில கிடைக்கும். ஸோ அத நீங்க கேட்டு வாங்குனீங்கனாவே கவர் பண்றக்கு இது கேட்டீங்கனாவே தருவாங்க. ஸோ நான் இத அப்படியே வச்சுட்டு, அத அப்படியே வந்து கொஞ்சம் அந்த பாக்ஸ்லயே பண்ணிக்கலாம். இல்ல நம்ம பாக்ஸ் போட்டு மூடியும் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டாவும் இருக்கும் இன்னும் நல்லா ஃபீலிங்கு. கொஞ்சம் ஏர் போவாம இருக்காத இது மாரி நீங்க பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ப அது யூஸா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாரி இப்ப இது வந்து கோன் வந்து என்னுடைய கோன் வந்து நான் பிராக்டிஸ்க்காக நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பைப்பிங் பேக்ல ஊத்தணும். ஸோ நான் வந்து பைப்பிங் பேக் வந்து ஃபில்டர் பண்ணல நான் வந்து. ஃபில்டர் பண்ணிட்டேன். ஃபில்டர் பண்ணிட்டு பைப்பிங் பேக்ல ஊத்துறேன். நான் வந்து ஏற்கனவே வந்து பண்ணிட்டேன். இந்த பேக்லாம் வந்து நானே வந்து தயார் பண்ணது. ஸோ நீங்க வந்து பைப்பிங் பேக் இப்படி இருக்குன்ட்டுலாம் நீங்க அது வேற கொஸ்டினா கேட்காதீங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்ல வந்து நான் அப்படியே வந்து லிக்விட ஊத்துறேன். அந்த ஹென்னா பேஸ்ட்ட வந்து நான் அப்படியே ஊத்திட்டுருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஊத்தலாம் அப்படின்றத பார்த்துட்டு, நீங்க அத அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் வேல தான். நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து முடிச்சாச்சு. இப்ப இதுக்கப்புறம் வந்து இந்த சென்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டேப்ப வந்து ஒட்டிக்க போறோம். இந்த இடத்துட்ட புடிச்சிட்டு, அந்த இடத்துட்ட ஒரு டேப்பு. இன்னும் ஒரு டேப் மட்டும் கொஞ்சம் ஒட்டிக்கலாம் அப்டின்னிட்டு. அந்த கார்னர்லாம் நமக்கு வெளிய வராது. ஸோ அதையுமே நம்ம 2 டேப் மாரி நம்ம ஒட்டிக்கணும். ஸோ இந்த சைட்ல வந்து இப்ப அப்படியே மடிக்க போறோம். நம்ம ஒரு 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 ஃபோல்டிங் 2 ஃபோல்டிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட்ல நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கிராஸா அப்படி 2 சைட்லயும் மடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சென்டர் வந்து நல்லா ப்ரெஷர் குடுத்து கொஞ்சம் நல்லா டைட்டா வந்து பண்ணிக்க போறோம். டைட்டா பண்ணிக்கிட்டு கட்டை விரலால் கொஞ்சம் புடிச்சுக்கிட்டிங்கன்னா, டேப்ப வந்து அப்படியே இந்த சைட்லயும், இந்த சைட்லயும் கிராஸா ஒட்டுற வேல தான். ஸோ இந்த சைட்லயும் வந்து கிராஸா நம்ம ஒட்டணும் டேப்ப. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லயும் நான் கிராஸா வந்து ஒட்டிட்டு இருக்கேன். ஸோ இத அப்படியே சுத்தி நம்ம ஒரு டேப் வந்து அப்படியே ஒட்டிக்கலாம் நம்ப. இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட வரும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து ரெடி பண்ணிட்டோம். இவ்ளோ தான் நமக்கு இந்த கோனுடைய ரெடி பண்றது. ஸோ ஈஸியா தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 8 டூ 9 வரலையும் கிடைச்சது. 30 கிராம் பவுடருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்